பாருங்க, மனிதன் பிள்ளையோடு சந்தோஷமா இருக்கணும், மனைவியோடு சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு என்னென்ன காரியமே நம்ம மனுஷன் செய்யறோம். ஆனா மனிதனுக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆமா, அதை கேட்க அன்பான சகோதரியே, அம்மாமாரே, அப்பாமாரே, மனிதனுக்கு நிம்மதிக்காக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் மனிதனுக்கு இதயத்தில் நிம்மதி இல்லை, வேதனையும் கஷ்டமும் மனிதன் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அது முடிவில்லாது. ஆனா இந்த மனிதன் படுகிற பாடையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் மாற்றும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தாரு பாருங்க. இந்த பூமியில வாழ்ந்த ஜனங்கள், வாழுகிற ஜனங்கள், வாழப்போற ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாருங்க. யாருன்னா சொல்ல முடியுமா அந்த பூமியில மனிதனுக்காக உயிர் கொடுத்தான்னு சொல்லிட்டு? பரிசுத்த வேதம் சொல்லுது, மனுக்குலத்தை மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து கைக்குள்ள கால ஆணை அடிக்கப்பட்டு, விழால குத்தப்பட்டு, உள்கடை ஈட்டி, எல்லா ரத்தத்தை சிந்தி மறித்து 3ஆம் நாள் ஓடு இருக்காருங்க. அந்த அன்புள்ள தயனம் கூட தேடி வந்திருக்கிறார். என்னையான்னு சொல்லி கேக்குறீங்களா? நிச்சயமா சத்தியமா கூட தான் தேடி வந்திருக்கிறார் இயேசு. அவர் இயேசு நேசிக்கிற தெய்வங்க. ஆமா, மனிதனுடைய நேசலாம் அண்ணன் தம்பியா இருந்தாலும், அப்பா அம்மா இருந்தாலும், சில வேலையில மனதில் காயம் ஏற்படும் போது வெறுத்துருவோம். பிள்ளைங்க பண்ற தவறு நிமித்தமா, இல்ல உடன் பிறந்த சகோதர சொத்து மற்ற காரியங்கள் நிமித்தமா அன்பு தணிக்கி போடும், வெறுத்து போடும். ஆனா உலகத்திலே வெறுக்காத ஒரு நல்ல தெய்வம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, சலிக்காதுங்க. இயேசு சலிக்காதவர். அல்லேலூயா. அந்த தெய்வம் பாருங்க, ஏதோ சிலுவையில ரத்தம் சிந்தனை சொல்லி நம்ம சாதாவா நினைக்கிறோம். அநேகருக்கு தெரியும், இந்த உலகம் முழு அநேகருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட அவருக்கு என்ன வேதனை அனுபவத்தை தெரியுங்களா? எந்த மனிதனும் சாபத்தோடு, பாவத்தோடு, அக்கிரமத்தோடு மனிதன் வாழும் மண்ணோடு மண் போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகி தெய்வம் இயேசு பூமியில் வந்தாரு பாருங்க. ஒரு மனிதன் பாவம் செய்த கண்டிப்பா தண்டனை உண்டுங்க. அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் பாவம் செய்கிற மனிதனுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. அக்கிரமம் செய்யற, அநியாயம் செய்யற, மிருகம் செய்யற எல்லாருக்கும் தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டாரு பாருங்க. நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிற மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் செய்ய எல்லா தவறுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. நான் செய்த அக்கிரமத்தை, அருவருப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்துட்டாருங்க. அந்த தெய்வம் அவனை தேடி வந்திருக்கிறார். நீங்க ஒன்னா செக் பண்ணி பாருங்க. இதை கேட்கிற சத்தத்துக்கு அன்பான உறவுகளை சொந்தங்களே, என் தாய்மாரே, தாய்மாரே, நீ செக் பண்ணி பாருங்க. இந்த ராத்திரி வேளை இயேசு கூப்பிட்டு பாருங்க. என் இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம், உங்களை தேடி வந்திருக்க தெய்வம் இயேசு கூப்பிட்டு பாருங்க. அவர் பச்சைபாதம் இல்லாத ஒரு மனிதன் நினைக்கிறான் கிறிஸ்து மாட்டா இயேசு இல்ல, எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆமா, இது யாரா இருந்தாலும் இயேசு தேவைங்க. ஆமா, நம்ம மனிதன் பிரிச்சுக்கிறாங்க. இஸ்லாமியருக்கு வேற தெய்வம், என்ன சமுதாய தேவனு பிரிச்சு. ஆனா இல்ல, ஆண்டவராக ஒரே ஒரு தெய்வம். அவர் தான் முழு உலகத்துக்காக எல்லா பாஷைகளிலும்